ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே வந்து ஐஆர்எஃப்சி வந்து 20% அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எதனால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரயில்வேக்கு வந்து 5.25 லேக்ஸ் க்ரோருக்கு வந்து ஒரு பிளான் அப்ரூவ் ஆகிருக்கு. அது வந்து பிஎம் காட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் சொல்கிறாங்க. அது 2024 2031 முடிஞ்சிடும். இது எதுக்கான பிளான் அப்படின்னா, புது ரயில் ரோட் பில்ட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே இருக்க ரயில் ரோடில் வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுக்குறக்கு, அப்புறம் வந்து சிக்னல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சரக்கு ரயிலுக்குன்னு செப்பரேட்டாக ரோடு பில்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிளான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், IRFC, RVNL, IRCTC எல்லாமே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 20%, 10% எல்லாமே இன்றைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டு 1 மந்த்லேயுமே எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதனால் வந்து நம்ம இந்த ஸ்டாக் எப்போ வாங்கிக்கணும் அப்படின்னா, ஜூன் 2 வந்து ஒரு ஒடிசாவில் ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுங்களா? அப்போ வந்து அந்த எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அந்த சிக்னல்னால ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரயில்வே சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அப்போவே இதை திங்க் பண்ணி இந்த ஸ்டாக்லாம் வாங்கியிருந்தால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த IRFC எடுத்துக்கலாமே. லாஸ்ட் ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஜூனில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ ஜூன், அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து இதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதை வந்து மேபி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிளான் அப்ரூவ் வரப்போகுது அப்படின்ட்டு, இது மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்போருந்தே எல்லா பேர் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை முன்னாடியே ஃபைன் பண்ணி இதை வாங்கியிருந்தால் நமக்கு என்ன ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக நான் இதில் வந்து IRFC ஸ்டாக் வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் IRFC வாங்கியிருக்கேன், ஏன்னா வெறும் 2 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து 163%. மேபி நானும் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இதை நம்ம கரெக்டான டைமில் வாங்கணும். இப்போவுமே வாங்கலாம், ஏன்னா வந்து இப்போ வந்து மேலே போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லியிருக்காரு என்னென்னா, IRFC ஸ்டாக்கை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டாக் விற்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ விற்றா வந்து ஸ்டாக்கோட ஃப்ளோட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஸோ அந்த டைமுக்கு வெயிட் பண்ணி வாங்கினாலும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான்.